நம்ம வாழ்க்கையில சொந்தமா ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறமும் மாசம் ஃப்ரீயா ஒரு இஎம்ஐ கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஓனர் இருந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெண்டுக்கு வர மாதிரி கட்டியிருக்க ரெண்டல் போர்ஷன் செமி ஃபர்னிஷ்ட் வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 3.5 சென்ட் இடத்துல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 4 கார் 8 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ. கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் வசதியான டைனிங் கம் கிச்சன். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸையும் மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணி வித் அட்டாச்டு பாத்ரூமோட டெரஸ்ல தனித்தனியா 4 சின்டெக்ஸ், 2 வீட்டுக்கும் தனித்தனியா துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், டிவி யூனிட், மாடலர் கிச்சன், வால்ட்ரூஃப் கபோர்ட், ஃபால் சீலிங் ஒர்க்னு செமி ஃபர்னிஷ்ட் ஒர்க்கோட இந்த வீட்டை ஐடி ஹப்புக்கு பக்கத்திலேயே வாடகை வர மாதிரியான நல்ல ஒரு லொகேஷன்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான ரெண்டல் போர்ஷன் வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், 30 அடி அகலத்திலையும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 2560 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு சாண்டில், ஒயிட், கிரே, ஆரஞ்சுன்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதிலே ஸ்ட்ரைட் டிசைன்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் பெரிய பார்டர் ஒர்க்கோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் பாட்டி கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஹெவியான மெட்டலில் ஃபோல்டபுள் டைப்பில் ரெடி பண்ணி காம்பவுண்ட் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே 28க்கு 20ன்னு பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. 4 கார் 8 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் போர்வெல் போட்டு இங்கே 2 வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சீலிங்கில் கோல்டன் பாம் ஸ்பாட்லைட்ஸை நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட வால்லையும் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட்டர் பாத்ரூம் வெளியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் க்ளோசட் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 10க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி ரெக்டாங்குலர் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், சின்ன ஸ்பாட் லைட்டோட ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்து இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுதர்ன் சைட் வாலில் ஷோகேஸ் யூனிட்டோட மல்டிமீடியா வால் மவுண்டட் டிவி யூனிட்டை செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். இதோட மொத்த அளவு 10க்கு 16. வாஸ்துப்படி இந்த டைனிங் கம் கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டோ கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்கையும் கவுண்டர் டாப்போட ஒன்சைட் கார்னரில் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோவும் கிச்சனோட பேக் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு ஸ்டோரேஜுக்கான கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைட்லேயே டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வில் கொடுத்து டோரை ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. வாஸ்துப்படி இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11க்கு 16. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோவும் 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5க்கு 10. ஃப்ளோரிங்க்கு சாண்டில் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு மேட் ஃபினிஷிங் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க.
இது கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ட்டிகோல இருந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் 2, சைடு ஹேண்டல்ஸ் ஃபுல்லாமே எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் ஃபுட்வேர்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் யூனிட் பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாலுக்கு பாலா 10 mm டஃபன் கிளாஸ் கொடுத்து அங்கே ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இங்கே 16க்கு 20ன்னு பெரிய லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் சாண்டில் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் பேஸ் கேபினட், சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஃப்ளூட்டட் பேனல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மல்டிமீடியா யூனிட்டை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாமே கோல்டன் பாம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் 2 சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட மொத்த அளவு 10x16. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் 2 லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்கை லெஃப்ட் சைட் கார்னரில் எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஷெல்ஃபும், எந்த லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைடில் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி கிரானைட்டில் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் 16 அடிக்குமே ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், வால்ரூஃப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ஸ்டடி டேபிளும் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட், சீலிங் ஃபேன், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து கிராண்டான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 10x4. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்ட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால்ரூஃப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப், லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x8. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து வீட்டோட டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் 2, சைடு ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இங்கே ரெயின் வாட்டர்லாம் டெரஸ் ஏரியா வழியாக உள்ளே வராத மாதிரி ஹெட்ரூம் கட்டி அங்கே சேஃப்டிக்காக ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை 2 வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அது போக காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 4 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீரநத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,10,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.